அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இறந்தவருக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிப்பதை விட்டும் தடை செய்யப்பட்டுள்ளோம் என்று உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 313. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துக்கம் கடைபிடித்தல் என்றால் என்ன? நம் குடும்பத்தைச் சேர்ந்த அல்லது நம்முடைய உறவினர்களில் ஒருவர் மரணித்து விட்டால் அதற்காக நாம் நம்மை வருத்தி கொள்வது, சாப்பிடுவது, உறங்குவது, வேலைக்கு செல்வது இவற்றை விட்டெல்லாம் நம்மை தடுத்து அது தொடர்பான கவலையிலேயே இருந்து கொண்டிருப்பது, இதைத்தான் துக்கம் கடைபிடித்தல் என்று சொல்லுவோம். அதிகபட்சமாக ஒருவர் 3 நாட்களுக்கு மேல் இவ்வாறு நடந்து கொள்வதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதை நாம் நினைத்த மாத்திரத்தில் அகற்றிவிட முடியாது. அந்த ஞாபகம் வரும்பொழுது அது தொடர்பான கவலை, கண்ணீர் இவற்றையெல்லாம் நாம் விரட்டிவிட முடியாது. ஆனால் இயல்பு நிலைக்கு வராமல் இருப்பதற்கு 3 நாட்களுக்கு மேல் அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் மரண வீட்டில் அழுவது கூட தவறு என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பல சந்தர்ப்பங்களில் விளக்கியிருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகனுடைய இழப்பிற்காக அழுதார்கள் என்பதை ஹதீஸுகளில் பார்க்கிறோம். எனவே அதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒப்பாரி வைப்பது போன்று சில வாசகங்களை சொல்லி அழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.